என்ன ஷில்பா வாசலே பார்த்துட்டு இருக்க? பசி வேற எடுக்குது, வா ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம். செல்லம்மாக்கா, என் மக இன்னும் வரலக்கா. அதான் அங்கே நின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் ஷில்பா நம்ம அந்த கார்ல வரலையா? இல்ல செல்லம்மாக்கா, வரையில. நம்மளுக்கு பின்னாடி வந்துச்சுல அந்த கார்ல தான் வருவான்னு நினைக்கேன். அவ வந்த பிறகு வரேன்க்கா. சரோஜாக்கா, என் மக சௌமி எங்கக்கா? ஓம்மாவை எங்க பண்ணானே ஆட்டு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நாங்களே இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையோம். எங்கேயாவது நிப்பா போய் பார்ப்போம். பிங்கிமா சிம்பு ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்கம்மா. சரோஜாக்கா, என் மக இன்னும் வீட்டுக்கே வரையில. நீங்க வர கார்ல தான் வருவான்னு நினைச்சிட்டே நிக்கேன்க்கா. நான் குழந்தை அப்பாவும் குழந்தைய வந்த கார்ல தான் வந்தேன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு. அதுல ஒன்றும் உன் முக கொண்டக்காரி வரல. சரோஜாக்கா, உங்க கூட வரலையோ? என்ன யாரெல்லாம்க்கா வரல? என்ன மாணிக்கம் குடும்பமா என் தம்பி 2-3 பேர் தான் இன்னும் வரல. அவிய வேற ஒரு கார்ல வருவான்னு நினைக்கேன். அப்படியே சரோஜாக்கா, உங்க தம்பி இன்னும் வரலையோ? அப்படின்னா அந்த கார்ல தான் என் மாவ வருவா. சரி சரி. சரோஜாக்கா ரொம்ப சிடு சிடுன்னு தான் நின்னுட்டு போறாவ. நீ உன் மகளை உன் கூடயே கூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்காக இப்படி மத்தவங்க கிட்ட எல்லாம் நீ பேச்சு வாங்கணும்? செல்லம்மாக்கா, நான் கார்ல ஏற போகும்போது என் கண்ணிலே படையில. இந்த சரோஜாக்கா தம்பி கூட தானே எப்பவுமே இருப்பா. அதனால அவன் கூட வருவான்னு நினைச்சிட்டு வந்துட்டேன்க்கா. சரி சரி, அதான் இன்னொரு கார் வருதுல, அதுல வருவா. வாங்கம்மா, என் மகளை எங்க? ஓ மகளா? அதே இருக்கு என்கிட்ட கேக்கா? என்ன இப்படி சொல்றியே? உங்க கூட தானே வந்தா? எனக்கு எதுவும் தெரியாது. இந்த பொம்பளை எப்படி வெடுக்குன்னு பேசிட்டு போகுது பத்தியலக்கா. அது அப்படிதான் சில்பா பணக்கார திமிர்ல பேசும். அதுவும் சரோஜாக்கா தம்பி வரான் பாரு, கேளு. தம்பி, என் மக சௌமி எங்க? இல்லையே, அவ வீட்டுக்குள்ள இல்லையே தம்பி. உங்க கூட தான் வருவான்னு நான் இதுலயே நின்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நான் வாசல்ல நின்னு பார்த்துட்டே தான் இருக்கேன். எல்லாருமே வந்தாச்சு, என் மக மட்டும்தான் வரல தம்பி. கொண்டக்காரி இருந்தாலும் ஒளிஞ்சு போனேன்னு தெரியலையே. கொண்டக்காரி அவட்ட என் பிள்ளைகள் தொலைஞ்சு வந்து சிலுப்பா சிரிச்சல்ல. இனி என்ன பண்ணியா நானும் பாக்கேன். இல்ல தம்பி, என் பிள்ளை வரவே இல்லை. நான் இதுல நின்னு பார்த்துட்டே தான் நிக்கேன். எல்லாரும் போயிட்டாவ. கடைசியா உங்க கார் தான் வருதுன்ன உடனே உங்க கூட தான் வருவான்னு நான் இதுலயே நின்னு பார்த்துட்டு இருந்தேன். சிலுப்பா சிலுப்பா, என்னாச்சுமா சிலுப்பா? சரோஜாக்கா, என் மாவ சௌமிய காணும்க்கா. உன் மவ என்ன பச்சை பிள்ளைய காணாம போயிருக்கு? கார் டயர்ல எங்கேயாவது தொங்கிட்டு கிடக்காலே போய் பாரு. இல்ல சரோஜாக்கா, பீச்சுக்கு போன எல்லாரும் வந்துட்டாவ. என் மகளை மட்டும் தான்க்கா காணோம். எல்லாரும் சேர்ந்து இப்படி என் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோமேக்கா. எல்லாரும் விட்டுட்டு வரல சிலுப்பா, நீ தான் உன் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கா. நீ தானே கூடவே இருந்து பாத்துக்கணும். இங்க வந்து எல்லாரையும் குறைச்சுனா எப்படி? ஆமா, நீ எதுக்கு முதல்ல பையன் எடுத்துங்க வந்த? சரோஜாக்கா கார்ல இடம் கிடைச்ச உடனே ஏறிட்டேன். என் மக எப்பவுமே உங்க தம்பி கூட தானே வருவா. அதனால உங்க தம்பி வர வரைக்கும் இதுலயே நின்னு பார்த்துட்டே இருந்தேன்க்கா. உங்க தம்பிட்ட கேட்டா என் பிள்ளைய கூட்டிட்டு வரலன்னு சொல்லியா. அப்படியே சொன்னா என் தம்பி பண்ணதுல இதுதான் உருப்படியான காரியம். உன் மவளுக்கு என் தம்பிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அவளை கூடயே கூட்டிக்கிட்டு தெரியணும்? நீ தான் உன் மவளை கையோட கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கணும். இப்படி அவ கூட்டிட்டு வருவா இவன் கூட்டிட்டு வருவான்ல, மேய விட்டு வரக்கூடாது. சரோஜாக்கா, என் பிள்ளைய காணோங்கிற வேதனையில இருக்கேன்க்கா. நீங்க இந்த மாதிரிலாம் விளையாட்டா சிரிக்காதுங்கக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரோஜாக்கா இப்படியே பேசியது? அவ பிள்ளைய பார்த்தா அவளுக்கு வருத்தமா இருக்காதா? ஓ அப்படியா? ரொம்ப வருத்தமா இருக்கோ? ஆமா ஆமா, இவ மட்டும் தான் பிள்ளைய பெத்தா, நாங்கெல்லாம் களை வந்துட்டு வந்தோம். அதனால பெத்தவளுக்கு ரொம்ப வலிக்குதான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். பீச்சில் என் பிள்ளை தொலைஞ்சு போச்சு என்ன அழுதுட்டு நிற்கும் போது என்ன பேச்சு பேசினா இவா? பேதி எடுப்பா. இப்ப பிள்ளையோட அருமை தெரியுதா உனக்கு? என்ன சொன்னா பீச்சில் பிள்ளைகள் தொலைஞ்சா கிடைக்காது, யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க, வேற பிள்ளை பெத்துக்கிடுங்கன்னு சொல்லியா? என் பிள்ளைகளாவது பச்சை பிள்ளை கிடைக்காம போயிருவான்னு நீ சொன்ன. ஓ மோ கொண்டக்காரி பெரியவ தானே, எதுக்கு இப்படி ஆளணும்? விவரமானவ அட்ரஸ் பார்த்து வந்துருவல்ல. ஏக்கா, என் பிள்ளைக்கு சென்னையில
எனக்கு நீ சொன்னதே தான் உனக்கும் சொல்லியேன். உனக்கு வயசு இருக்குல்ல, இன்னொரு பிள்ளையை பெத்துக்க. பேதி எடுப்பா. ஒரு பிள்ளையை தொலைச்சா எப்படி மனசு வலிக்கும்னு இப்ப தெரியுதா உனக்கு? நக்கல் என்ன, கிண்டல் என்ன, என்ன கீனமான பார்வை. ஒரு கவலை உனக்கு இருந்துச்சா என் பிள்ளை தொலைஞ்சிருக்கும் போது? ஒரே ஊர்கறியில இருந்து என்ன மாதிரி பேசுறிய நீ? இப்ப தெரியுதா தாயோட வலி எப்படி வலிக்கும்? நீ உன் பிள்ளை கிடைக்காது. எந்தாலேயே ஒளிஞ்சு வைப்பாயில எவனையாவது இழுத்துட்டு ஓடிப்பா. வந்துட்டா, இப்ப கவலை வந்துட்டான். சரோஜாக்கா, என் பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் கிட்ட கூட பேச மாட்டாக்கா. இப்படிலாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசாதங்க. ஓஹோ, அப்படியே? அப்ப என் தம்பி யாரு? அவன் ஆம்பளை பையன் தானே? எப்ப பார்த்தாலும் அவனே தான் கை பிடிச்சிட்டு சுத்திட்டு தெரியா. வந்த அன்னைக்கு மறுநாள் என்னன்னா நீச்சல் குளத்துக்குள்ள கிடந்து குளிச்சிட்டு கிடக்காவன் கூட. பிள்ளைய வளர்த்துருக்கா நீ? பிள்ளைய சரியான தொல்லை வளர்த்து வச்சிருக்கா. அந்த ஆள் ஒளிஞ்சு போட்டு விட்டு தோலை. சரோஜாக்கா, அப்படிலாம் விட முடியாதுக்கா. என் பிள்ளை எனக்கு வேணும். சேகர் தம்பி, என் பிள்ளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு தம்பி. தம்பி சேகரு, இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நீ வெளியே எடுத்து வச்சான்னு வச்சுக்க, இன்னைக்கோட அக்கா தம்பிங்கிற பாசமே முறிஞ்சு போச்சு. ஏலே, அதான் சொல்லியே, சிம்பு காணாம இருக்கும்போது இவ என்ன பேச்சு பேசினா உனக்கு தெரியுமால? அதனால நீ தேடி போக கூடாது. வேணும்னா அவளே தேடி அலையட்டும். நான் என் பிள்ளைய தேடி அந்த பீச்சில் எப்படிலாம் அலைஞ்சே எப்படிலாம் அழுதேன்னு எனக்கு தான் தெரியும். பல்ல ஈனி இழிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தாளுவேன். சரோஜாக்கா, என்னையெல்லாம் அப்படிலாம் பேசாதங்கக்கா. ஷில்பா வேணா அப்படி இருந்திருப்பா, நான் அப்படிலாம் இல்ல. நான் ரொம்ப கவலைப்பட்டு என் மகனை கூட தேடி போ அப்படின்லாம் சொன்னேன் தெரியுமா. ஆனா இந்த ஷில்பா தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டா. இவதாங்க சொன்னா பீச்சில் தொலைஞ்ச பிள்ளைகள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு. உங்களை சொன்ன நேரத்துக்கு இப்ப அவ பிள்ளைய காணாம போயிட்டு பத்தியலா. அவ சொன்ன மாதிரியே பீச்சில் தொலைஞ்ச பிள்ளை கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கேன். செல்லமாக்கா, நீங்களும் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறிய? நீ தானே ஷில்பா சொல்லிட்டு இருந்தா பீச்சில் தொலைஞ்ச பிள்ளைகள் கிடைக்காதுன்னு. அதனால உன் மனசை தேத்திக்க. ஆமா, மனசை தேத்திக்கிட்டே இரு. இதுக்குதான் அடுத்தவள பேசக்கு முன்னாடி யோசிக்கணும். வாய் இருக்குங்கக்காக என்ன வேணாலும் பேசலான்னு பேசக்கூடாது. இப்போ நீ ஒரு தாயா உனக்கு எப்படி மனசு வலிக்குது? அப்படிதானே என் பிள்ளை பச்சை பிள்ளைகள் தொலைஞ்சிருக்குமே எனக்கு வலிச்சிருக்கும். இனி காயப்படுத்துற மாதிரி என்ன பேச்சு பேசுன நீ? எப்ப பாரு இவ ரொம்ப பேசுவாவே அப்படிங்க வேண்டியது. அப்படி என்னத்த பேசிவிட்டே? நீனும் இந்த டூருக்கு வரதுக்கு நான் தான் போய் சப்போர்ட் பண்ணேன். அதெல்லாம் மறந்துவிட்டு என்ன பேச்சு பேசுறீ நீ? பார்த்து உங்களுக்குலாம் நான் நகைப்பா போயிட்டேன், நகைப்பா. இதுக்கு மேல உன் மோளை பத்தி என்கிட்ட பேசியால வச்சுக்கிடாத. தம்பி சேகரு, உள்ள போ. ஆமா தம்பி, போப்பா. நீ போன என் மாவ கண்டிப்பா கிடைச்சிருவா. சரி ஆண்டி, நான் போய் மாணிக்கண்ணனை கூப்பிட்டு போறேன். இந்த பேரியப்பா ஒரு சொல்வார்த்தை கேட்கல. கொஞ்ச மாதிரி என் கஷ்டம் என்னன்னு அவளுக்கு புரிஞ்சாதானே அவ என்ன பேச மாட்டா. இப்ப கூட திமிர் எடுத்து தான் பேசிட்டு தெரியா. ஒரு வார்த்தை எக்கான தப்பா பேசிட்டே மன்னிச்சிருங்கன்னு சொல்லியலாம். இவளுக்கு போய் கெலுப்பு பண்ண போறான். நான் கெலுப்பு. சிலுப்பா, காப்பி போட்டு வச்சிருக்கே, குடிக்கிறதுக்கு வா. வேண்டாம் சரோஜாக்கா, என் மாவ சோமி மட்டும் வரலன்னா பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. அப்படின்னா நான் போய் காப்பி குடிச்சிட்டு வரேன். ஷில்பா, நீ இதுலயே இரு. இந்த பாரபர், இதுதான் பிரஞ்சிப்பு. இவ பிரஞ்சிப்புல இப்படிதான் இருக்கும். நான் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா உயிரே குடுக்கக்கு போவேன். என்னையவே தூக்கி இடம் பாக்குறீங்க நீங்கெல்லாம். இப்ப கூட உன் கூட நான் மட்டும் தான் நிக்கேன். ஒரு சனம் கூட இல்ல. அதாவது சாப்பிடறதுக்கும் குடிக்கக்கும் ஓடிட்டு என் தம்பி தான் உன் மகளை காப்பாத்துறதுக்கே போறேன். ஞாபகம் வச்சுக்க. ஆமா சரோஜாக்கா, உங்க மனசு யாருக்கு வரும்? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான்க்கா. புரிஞ்சா சரி. என்னது இது? இந்த கொண்டகார் இங்க வந்து பட்டு தூங்கிட்டு இருக்கா. இவளை காணோனே அவன் வீட்டையே ரெண்டாக்கிக்கிட்டு இருக்கா. இவ என்னடா நாங்க ஜாலியில வந்து தூங்கிட்டு இருக்கா. ஓட பேதி எடுப்ப பெத்த மவளே. தூங்குறதுக்கு இவளுக்கு வேற இடம் கூட கிடைக்கல போல்க. ஏன் ரூம்ல ஏன் பெட்ல வந்து தூங்கிட்டு இருக்கா? கொண்டகாரி, ஏ கொண்டகாரி, ஏ சிலுப்பா மவளே, எங்கேயாவது கூப்பிடி கண்ணை முழிச்சு பார்க்கலாம் நீ பாரு. ஏ சிலுப்பா மவளே, எலும்பு, எங்கேயாவது மதிக்கலாம். ஏ கொண்டகாரி, எனக்கு இப்படி வந்து எழுப்பிட்டே இருக்கு. எனக்கு உறக்கம் வருதுல்ல. ஓஹோ, உனக்கு உறக்கம் வருது? உறக்கம் இந்த முட்டை கண்ணு இருக்கிறதுனால தானே உனக்கு உறக்கம் வருது. புடிக்கி வெளியே எறிஞ்சிரியே. சரி, உங்க கூட ஒரே சரையா இருக்கு. சொத்த நேரம் படுக்கிறதுக்குள்ள எதுக்கு இப்படி வந்து நையி நையிங்கிறிய? உங்க ரூம்ல நான் இதுல வந்து படுக்க கூடாதோ? ஏதோ அவசரத்துக்கு வந்து படுத்துட்டேன். ஆனா இவ்வளவு இடம் கிடக்கலாம். இதுல ஏறி படுங்களா? சும்மா எப்ப வர நையி நையின்னு நச்சரிச்சுட்டே இருக்காவ. என்னது உன் கூட வந்து நான் படுக்கணுமா? உன்னை நான் நையி நையின்னு நச்சரிக்கைக்கு என்ன இருக்கு? என்னமோ இவன் என் புருஷன் அப்படியே நையி நை நச்சரிச்சு இவட்ட பணமா கேட்டுட்டேன்.
கொண்டக்காரி வந்தவனே ஒழுங்கா உன் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியதானே? யார் ரூம்ல வந்து நீ எதுக்கு படுக்கான்னு கேக்கே. இங்க வந்து ஒளிஞ்சு படுத்துக்கிட்டு உன்னை தேடிட்டு 4 பேர் இந்த பீச்சுக்கு போயிருக்கா இப்போ. இந்த அழகான கொண்டக்காரியே பீச்சில தொலைச்சிட்ட மாதிரி உங்க ஆத்தா பயந்துட்டா. என் தம்பி மத்தவியெல்லாம் இப்ப தேடிட்டு போயிருக்காங்க. உன் அம்மாக்காரிட்ட சொல்லிட்டு வந்து படுக்க வேண்டியதானே? ஆமா, நாங்க வந்த வண்டியில வரல, உன் ஆத்தா வண்டியிலே வரல, நீ எதுல வந்தா? உடம்பு வலி வர உனக்கு உடம்பு வலி. பீச்சில பையனை எடுத்து சுத்தி பார்க்க தானே போன. இன்னமும் 4 லாரி மண்ணாளி போட்ட மாதிரி பேசியா? இல்லையா மௌன ரோசா பக்கம் மௌன தொலைஞ்சு பண்ணவளை நீ தேடி தான் தெரிஞ்சியா? என் பிள்ளைகள் தொலைஞ்சவனே ஆத்தால மௌன குதூகலமா கொண்டாடலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தியே. ஒரு வாரமா உட்காந்துருந்து கை தட்டி தட்டி சந்தோஷப்பட்டு தானே பார்த்துட்டு தான் வந்தேன். எங்கன டயர்டு வந்துச்சு உங்களுக்கு? டயர்டு இங்க பாரு கொண்டக்காரி, இந்த கை தட்டினாக்கெல்லாம் உனக்கு டயர்ட் ஆகாது. ஒழுங்கா உன் ரூமுக்கு போயிரு. என் ரூம்ல வந்து படுத்தது இல்லாம கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. என்ன என்னை பார்த்தா கடத்தல்காரி மாதிரி இருக்கு? உனி உன் மொவ கொண்டக்காரியும் கடத்தினா எனக்கு லட்ச லட்சமா கிடைக்க போகுது பாரு. இங்க பாரிச்சிலுப்பா, வார்த்தை அளந்து பேசு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசி வேலை வச்சுக்கிறாத. அப்புறம் எதுக்கு சரோஜாக்கா என் மகளை இங்க கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிய? வலிக்குது சரோஜாக்கா. என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் மொவ என்ன நாயா நான் வந்து கட்டி போடுறதுக்கு? அந்த நாயே இந்த ரூமை தேடி ஓடி வந்துருக்குது. அங்க பாரு அவளை எப்படி கண்ணை முடிச்சிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ கட்டி போட்டு வச்சிருக்கணும். நம்மளுக்கெல்லாம் முன்னாடியே உன் மவ இங்க வந்து என் ரூம்ல படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. பேதி எடுப்பா பேச்சு பாரு. இதுல வேற இந்த கொண்டக்காரியை நான் கடத்திட்டு வந்து ரூம்ல அடைச்சி வச்சிருக்கேன். நம்மள இங்க பார்ச்சிலுப்பா, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினான்னு வச்சுக்க, இன்னைக்கு அரைஞ்சதோட விட்டுருக்கேன். வேற என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆள் வலையும் மூஞ்சியிலையும் மண்டையிலையும் பாரு. சாமி ரெஸ்ட் எடுக்கவாமா இங்க வந்து படுத்தா? ஆமாமா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இவதான் வந்து யாசி அழுப்பி விட்டாவ. கேட்டியா உன் மவ என்ன சொல்லியா நீ? இதுல வேற என் தம்பி இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து அப்படியே துரத்தி விட்டுட்டா. யார்கிட்டயா சொல்லி போன போட்டு மரியாதை அவனை இப்ப வர வைக்க. இல்லன்னு வச்சுக்க, உன் மவளை அனுப்பி விட்டு தேடி கூட்டிட்டு வர சொல்லு. சரி சரோஜாக்கா, நான் போய் போன் போட சொல்லி. ஏய் விசித்திர சந்து, உன் ரூம்ல போய் குந்து. என்னமே என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வச்சுக்க, கொண்டு அறுத்து கடல்ல விட்டு போட்டுருவேன். சரி, மெட்ராஸ்க்கு வந்தவனே ரொம்ப ரைமிங்காத பேசியாவே. நீங்க என்னைய காணோம் தேடி அலைஞ்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தூக்கம் வந்தா நான் தூங்க தான் செய்வேன். ஆமா, உன்னை தேடி தேடி அலைஞ்சேனா? நான் தேடுவேன் வேற ஆசை இருக்கு உனக்கு? ஜந்துக்குலாம் மீசா இருக்கலாம், ஆனா ஆசை இருக்க கூடாது. ஓடி பேர் என் கண்ணு முன்னாடி வராத. பேதி இருப்பா, முழிக்க முழிய பேரு. சரி, உங்க கூடலாம் மனுஷன் பேசுவாடா, நான் போறேன். போ, நில்லு நான் சொன்னேன். போயா, என் ரூம்க்கு எதுக்கு வர? போய்கிட்டே தான் இருக்க, ரொம்ப பேசாதங்க. நீ எப்பயாவது என் ரூம்ல என் பெட்டில் வந்து தூங்கிட்டு அதுக்கு பிறகு இருக்கு. இவெல்லாம் ரெஸ்ட் எடுக்க